வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு சொத்து வாங்க போறீங்களா? இல்ல விற்க போறீங்களா? அப்பாடா! இதுல எவ்ளோ சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. இது எல்லாத்தையும் ஈஸியா சமாளிக்க ஒரு சிம்பிளான கைடு தான் இது. வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு இல்லையா? ஆனா சில சமயம் அந்த கனவே ஒரு பெரிய சட்ட போராட்டமா மாறிடுது. அப்படி நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? உங்க கனவை நிஜமாக்க அந்த போராட்டங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு இல்ல, எப்படி தவிர்க்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி மாறணும். ஆமாங்க, அந்த சொத்தோட முழு ஜாதகத்தையும், அதாவது அதோட முழு வரலாற்றையும் அலசி ஆராய்ஞ்சு இப்போ விக்கிறாங்களே, அவங்களுக்கு உண்மையிலேயே இதை விற்க முழு அதிகாரம் இருக்கான்னு செக் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூலப்பத்திரம், அதாவது மதர் டீடுங்கிறது ஒரு சொத்தோட பிறப்புச் சான்றிதழ் மாதிரி. ஒரு நிலத்தோட முதல் உரிமையாளர் யாருங்கிறத இந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை ஒரிஜினல் மதர் டீல் தொலைஞ்சு போச்சுன்னா ஐயையோன்னு பதறாதீங்க, அதுக்கும் வழி இருக்கு. அதோட சான்றளிக்கப்பட்ட நகலை வாங்கி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு செஞ்சுட்டா போதும், அதுவும் சட்டப்படி செல்லும். இது எப்படின்னா, உங்க வக்கீல் இப்போ இருக்கிற சேல் டீட்ல இருந்து ஆரம்பிப்பார். அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சுன்னு அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருப்பாரு. இது வரைக்கும் அந்த சொத்தோட முதல் டாக்குமெண்ட், அதாவது மூல பத்திரம் கிடைக்கிற வரைக்கும் சொத்தோட வம்சாவளியை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இது. இதுல ஒரு லிங்க் மிஸ் ஆனா கூட அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடுறோம். ஓகே, இப்ப சொத்தோட பிறப்பு, குடும்ப வரலாறு எல்லாம் செக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? அதுக்கு ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ண வேண்டாமா? அந்த ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட் பேரு தான் வில்லங்கச் சான்றிதழ். சுருக்கமா சொன்னா ஈசி. இந்த ஈசி ரிப்போர்ட்ல என்னெல்லாம் தெரியும் தெரியுமா? அந்த சொத்து மேல ஏதாவது லோன் இருக்கா, யாராவது அடமானம் வச்சிருக்காங்களா, இல்ல கோர்ட்ல இருந்து இந்த சொத்தை விற்கவோ வாங்கவோ கூடாதுன்னு ஏதாவது தடை உத்தரவு இருக்கான்னு எல்லா விவரமும் அக்குவேறு ஆணிவேரா வந்துடும். இதுல எதுவும் இல்லைன்னா கிளீன் ரிப்போர்ட்னு அர்த்தம். சரி, சொத்தோட ஹிஸ்டரி எல்லாம் கிளியர். இப்போ அந்த சொத்தை உங்க பேரா மாத்த போற அந்த முக்கியமான டாக்குமெண்ட், அதாவது பத்திரத்தை எப்படி கரெக்டா ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க தான் நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு, ஆனா நஷ்டம் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். எதுல தெரியுமா? அந்த பத்திரத்துக்கான ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது முத்திரைத்தாள் கட்டணத்தை கணக்கிடுறதுல. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமாங்க, நீங்க பார்க்கறது கரெக்ட் தான். 10 மடங்கு நீங்க கட்ட வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டில தப்பு பண்ணீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய தொகையை விட 10 மடங்கு வரைக்கும் ஃபைன் போட வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க. அதனால இந்த விஷயத்துல 100க்கு 100 துல்லியமா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். பாருங்க, நம்ம முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு, எல்லாத்தையும் சட்டப்படி சரியா செஞ்சுட்டு மன நிம்மதியோடு இருக்கிறது. இன்னொன்னு, ஏதோ தப்பு கணக்கு போட்டுட்டு இந்த மாதிரி 10 மடங்கு அபராதம், கோர்ட் கேஸ்னு தேவையில்லான சிக்கல்ல மாட்டிக்கிறது. சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, எல்லாம் சரியா பண்ணிட்டோம். ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நிக்கும்போது அவங்க ஏதாவது தடை சொன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சட்டப்படி எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். சொத்து வாங்குறவங்க விற்கிறவங்க மனசுல எப்பவும் ஒரு சின்ன பயம் இருக்கும். சப் ரிஜிஸ்டார் நம்ம டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு. அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் இருக்கு. அதான் இப்ப பார்க்க போறோம். பார்க்கத்தான் இது பெரிய பிரச்சனை மாதிரி தெரியும், ஆனா தீர்வு ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். முதல்ல அவங்க கிட்ட இருந்து ரிஃப்யூசல் செக் ஸ்லிப் வாங்கணும். ரெண்டாவது, உங்க வக்கீல் மூலமா எதுக்கு மறுத்தாங்களோ அதுக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான விளக்கம் கொடுக்கணும். அதுலயும் சரியாகலையா, மூணாவதா மாவட்ட பதிவாளர்கிட்ட அப்பீல் பண்ணலாம். இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும், நீங்க தான் ஸ்ட்ராங். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். அதாவது ஏமாத்து வேலைகள்ல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது. ஒருவேளை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சா என்ன செய்யறது, இத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா சொத்து விஷயத்துல நடக்கிற மோசடிகள் இதெல்லாம் தான். ஆள் மாறாட்டம் பண்றது, அதாவது போலியான ஆளை வச்சு விக்கிறது. அப்புறம் பவர் ஆஃப் அட்டார்னியை தவறா பயன்படுத்துறது. கடைசியா டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்றது. இந்த மாதிரி ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்துற ஒரே கேடயம் சரியா சட்டப்படி எல்லாத்தையும் சரி பார்க்கறது மட்டும்தான். ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ண பத்திரத்துல ஏதாவது சின்ன தப்பு இருந்தா கவலையே படாதீங்க. அதை சரி பண்ண ரெட்டிஃபிகேஷன் டீட்னு ஒன்னு இருக்கு. ஒருவேளை மொத்த ரெஜிஸ்ட்ரேஷனுமே ஒரு மோசடினா அப்போ அந்த பதிவை ரத்து செய்யறதுக்கோ அல்லது கோர்ட் மூலமா தீர்வு காணவோ சட்டத்துல இடம் இருக்கு. சோ எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. இப்ப இருக்கிற டெக்னாலஜில நிறைய விஷயங்கள் ஈஸி ஆயிடுச்சு. ஈஸியா ஆன்லைன்ல செக் பண்ணலாம், கைட்லைன் வேல்யூ ஆன்லைன்ல பார்க்கலாம். இதனால நம்ம நேரமும் மிச்சமாகும். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, சில சமயம் ஆன்லைன்ல இருக்கிற தகவல்கள்ல தப்பு இருக்கலாம். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான், உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. உங்க சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே 100% பாதுகாப்பா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.